ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீனாவுக்கும் முத்துக்கும் டவுட் வந்துடுது இல்லையா, இவங்க ரோகிணி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரோகிணியும் அதை நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இவங்க 2 பேருக்கும் டவுட் வந்துச்சே, கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க முத்து என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு டவுட்டுன்னு ஒன்று வந்துச்சு, இதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். நாம் நம்ம வண்டி காணாமல் போனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சு அந்த வண்டி நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த மாமா கூட நம்ம ஊரில் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. அந்த ஃபோட்டோவை அனுப்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி இந்த மாமாவை கண்டுபிடிக்கிறேன், என்ன மர்மம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படியே சிட்டிக்கு போட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இங்கே ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கேட்டுட்டு ஐயோ இவன் பாட்டுக்கு போலீஸ் வேலைலாம் பார்க்க போகிறானே, இந்த மீனை இப்படி போட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே வராங்க. இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ நம்ம அண்ணாமலைக்கு காஃபி கொடுக்குறாங்க மீனா. விஜயாவுக்கும் காஃபி கொடுக்குறாங்க. இவங்க ஸ்ருதி கேட்குறாங்க, காஃபி மீனா அப்படின்னதும் நான் டேபிள் மேலே வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னதும் ஸ்ருதியும் நம்ம ரவியும் காஃபி குடிக்கிறாங்க. அப்போ இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. நைட்டெல்லாம் இவன் என்னை தூங்க விடல அப்படிலாம் கத்திட்டு இருக்காங்க ஸ்ருதி. அப்போ இவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா அப்படின்னதும் அப்போது ரவி என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் முழுசாக சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்லைம்மா நான் நைட்டு இந்த மாதிரி மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவன் ரொம்ப கத்தி கத்தி சத்தமாக போட்டுட்டு இருந்தான் ஆண்டி, என்னால் தூங்கவே முடியல, நானும் லேட்டாக தான் ஏந்திச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம விஜயா அவங்கக்கிட்ட அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ரவியை போட வாடான்னு பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க எப்படின்னா பேசிக்கிறாங்க விடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவங்க கேட்குறாங்க, என்ன ஆண்டி நீங்கள் என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த காலத்து பிள்ளைங்கள பற்றி பேசுகிறேன் அப்படின்றாங்க. என்ன ஆண்டின்னதும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி சின்ன பிள்ளைங்க போடா வாடான்லாம் பேசிடுங்க புருஷனி அப்படின்னு ஆமாம் ஆண்டி, என்ன ஆண்டி இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைம்மா அப்படின்னு அவங்க இழுக்கிறாங்க. அதுக்குள்ளே இல்லை ஆண்டி, நான் டப் பண்ணுறேன்ல அதில் கூட சீரியலில் சில சீரியலில் என்னது வா ஏங்கன்னு கூப்பிடுவாங்க. சில சீரியல்ஸில் ஐயா சாரு அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. எனக்குலாம் 2 பேருமே ஈக்குவல் தானே, ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ மரியாதை ஒய்ஃப் கொடுக்குறாங்களோ அதே மரியாதை இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் இவர் என்ன உனக்கு தேவையா, இதெல்லாம் தேவையில்லாத உனக்கு கம்முனு அவங்க எப்படின்னா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கண்டிக்கிறாரு. இப்போ ரோகிணி வராங்க. சொல்லுங்க மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா இப்போ தானே பார்த்துட்டு போனோம் அதுக்குள்ளே என்னம்மா கேட்குறீங்க என்னதும், இல்லை மாமா நான் இல்லை அங்கிள் நான் எங்கள் மாமாவும் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியே விஜயா அப்படியே ஒரு ஆர்வமாக ஐயோ அப்படியா உங்கள் மாமாவா, மலேசியா மாமாவா, கொடுமா நான் கூட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் பார்த்தாக்கா அவரை அப்படியே சிஜியில் அப்படியே நிற்க வச்சுக்கிறாங்க. சிஜியில் துபாய் இதுலாம் புர்ஜ் கலிஃபாலாம் தெரிகிற மாதிரி அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. ஹாய் ரோகிணி அப்படிலாம் பேசுகிறாரு. என்ன மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிலாம் நான் இந்த மாதிரி துபாயில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ரவி கேட்குறாரு, என்ன நீங்கள் சொன்னீங்களே அவர் போலீஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை மாமா மேலே தான் எந்த கேஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் அவர் துபாயில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாக்கு ஒரே பதட்டமாக ஆகிடுது. அவர் அப்படியே பார்க்கணும் அப்படின்னுட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னு அப்போ மனோஜ் வராரு. என்ன ரோகிணி மாமாவை பேசுகிறாரு அப்படின்னதும் ஆமாம் மனோஜ் அப்படின்னதும் அவரை பார்க்குறாரு. அப்படியே முத்துவும் அந்த நேரத்தில் கரெக்டாக வீட்டுக்கு வராரு.
இப்போ அவர் வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் ஹாய்லாம் வந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு இவரு அண்ணாமலை வந்துட்டு அவரு வந்துட்டு வாங்கி பேசுறாரு. "குடும்மா நான் பார்க்குறேன்" அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்டு பேசுறாரு. அதேமாரி விஜயாவும் பேசுறாங்க. இவருகிட்ட கேட்குறாரு, அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு. அண்ணாமலை கேட்குறாரு, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னதும், "ஆமாங்க நான் பல நாடுலாம் சுத்திட்டு இப்போ இது துபாய்க்கு வந்திருக்கேன். துபாயில வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்சுதுன்றாங்க. இப்போ வந்துட்டு பரவாயில்ல" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு விஜயா வந்துட்டு கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவர் என்னாச்சு சம்மந்தி என்னாச்சு அவர் வந்துட்டு இது அவரை கேஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. அவர் வந்துருவார் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சப்பக்கட்டு கட்டுறாங்க. என்னது இன்னும் வரல அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் பண்ணி சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இவர் வந்து கேட்குறாரு. இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு முத்து வந்துட்டார்ல. அப்போ வந்து கேட்குறாரு, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்பான்னதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரோகிணியோட மாமா கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ரோகிணி பின்னாடி வந்து ரோகிணியோட ஃபேஸ் ரியாக்ஷனை வந்துட்டு கவனிச்சிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லும்போது வந்துட்டு ப்ரௌன் மணி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. யார் நம்ம விஜயா வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாரு, "சம்மந்தி எவ்வளோ நாள் வந்துருவாருன்னா 1 மாசத்துல வந்துருவாரு" அப்படின்னதும் வந்துட்டு ரோகிணி ஃபேஸே மாறிடுது. அதை கவனிக்கிறாரு இவரு. 1 மாசம்னதுமே வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே இதுவாயிடுது. "அப்போ 1 மாசம் வந்துருவாரா? இவரு வந்துருவாரா?" அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு. இங்க வந்துட்டு முத்துக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுது. "நீ நேத்து தானே வந்துட்டு இவரை பார்த்தேன்னு சொன்ன. அதுக்குள்ள வந்துட்டு இவர் எப்படி வந்துட்டு இதுல வராரு?" இப்போ வந்து இவரு என்ன சொல்றாருன்னா, ப்ரவுன் மணி வந்துட்டு அவருடைய ரோகிணியோட அப்பாவுடைய அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு 5 லேக்ஸ் இப்போ அமுச்சிருக்கேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்துட்டு இதை வாங்கிக்கிறாரு. ஃபோனை வாங்கிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க மாமா அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. இது ரோகிணி பாப்பா சொல்லிச்சு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சூப்பராக பண்ணுங்க நல்லா வாங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜ் பேசிட்டே இருக்கும்போது முத்து என்ன பண்ணுறாரு, இந்த ஃபோனை வந்துட்டு அவன் அதெல்லாம் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோனை பிடிங்கிறாரு. பிடிங்கின்னு அவருடைய இதுவெல்லாம் கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. நான் அந்த மாதிரி வந்துட்டு எங்கள் சொந்தக்கார பையன் அவங்க வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டகம்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஒட்டகம்லாம் பாலைவனத்தில் இருக்கும்பா, நான் வந்துட்டு சிட்டியில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னது. நீங்கள் இப்போ இருக்கிறீங்களா, அங்கே வந்துட்டு அதனுடைய அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இவர் அவர் வந்துட்டு இல்லைப்பா ஏதோ அரபு மொழியில் சொன்னாங்க எனக்கு தெரியல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு பலகுரல் உனக்கு தான் தெரியும்ல அதை பற்றி சொல்லு அப்படின்னதும் வந்துட்டு யூஏஇயில் நிறைய சிட்டிஸ் இருக்குது. அபுதாபி, துபாய், அஜ்மன் அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் அதான் அவர் தான் துபாய்ன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னதும் வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே இருக்கான், டிரைவராக இருக்கான், அவனை வந்துட்டு உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இங்கே ரோகிணி வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு நிறைய வேலை இருக்கும் வந்து கட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ஏய் குட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிங்கிறாரு. பிடிங்கிட்டு நான் எனக்கு வேலை இருக்குமா நான் பார்க்குறேன் நான் போகிறேன் பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதும் வந்துட்டு ப இவங்க விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மீனா இன்னைக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல் செய் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதேமாரி வந்துட்டு பாத்தியம்மா எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா எதுவுமே தெரியாமலே வந்துட்டு நம்ம வந்து பேசக்கூடாது, நான் எல்லாத்தையும் அவசரப்பட்டுறேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இல்லை நேற்று நீ பார்த்தது அவர் தான் கன்ஃபார்ம் தான், ஏன்னா நேற்று நீ அவரை பார்த்தேன்னு சொன்னேன், இன்னைக்கு பார்த்தா அவர் வந்துட்டு வீடியோ காலில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு மீனா என்ன சொல்கிறாங்களே, இல்லைங்க அவர் இப்போ தான் பேசும்போது பின்னாடி வந்துட்டு அது இதெல்லாம் தெரிஞ்சுதே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும், இப்போ இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜியில் வந்துட்டு அது வந்துட்டு நிலாவில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து காட்ட முடியும், இது ஏதோ ஜிம்னிக்ஸ் வேலை அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நீ வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு அவரை வந்து பார்த்தேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இவர் வந்துட்டு வீடியோ காலில் வராரு. இதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட ஃபோன் கூட பண்ணதே கிடையாது. ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நேற்று நீ பார்த்தேன்னு சொன்னதுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன் காலில் வர்றது வந்துட்டு எவ்வளோ இதுவாக இருக்குது தெரியுமா? இதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த இது வந்துட்டு பார்லர் அம்மா வந்துட்டு ஏதோ வந்துட்டு தில்லாலங்கடி வேலை பார்க்குது,
அது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்ணுது. ஆனா, சிக்காம அது வந்துட்டு சுத்திட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு இத கண்டுபிடிச்சிருவேன். நீ வந்துட்டு அ அ என்னது பூ கட்டுறவ, நீ வந்துட்டு உன்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ வந்து உனக்கு வந்து கரெக்ட்டா வந்து உனக்கு வந்து தெரியும்ல அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. ஆமா. அவங்களுக்கே தெரியலனா கூட நான் வந்து அவங்கள கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உனக்கே அறிவு அறிவு இருக்குது. எனக்கு அறிவு இருக்காதா? அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாரு. நானும் 4 இடம் போறவன், 4 பேர பார்க்குறவன். எனக்கும் தெரியும். நீ வந்துட்டு அ என்ன நம் போதையில வந்துட்டு வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ வந்துட்டு சிட்டிய போய் நீ வந்துட்டு கரெக்ட்டா சூப்பரா கண்டுபிடிச்சு, அத வந்து நிரூபிச்ச. எனக்கும் வந்துட்டு சில விஷயங்கள் தெரியும். அப்போ உனக்கு தான் அறிவு அறிவு இருக்குன்னு நினைக்காத. எனக்கும் இருக்கு. அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. இது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இத வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இங்க மனோஜுக்கும் வந்துட்டே வந்து டவுட் வருது. அது எப்படி இவங்க வந்துட்டு வராங்க. ரோகிணி வந்துட்டு வராங்க. அப்ப வந்துட்டு இப்ப அவரு கேட்குறாரு, "இவ்ளோ நாள் இல்லாம வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்க மாமா இப்ப கால் பண்ணாரு? அதுவும் இல்லாம நம்ம வந்துட்டு ஜீவா குடுத்த பணத்துல தானே வந்துட்டு நம்ம வந்து கடைய ஆரம்பிச்சோம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இப்ப வந்துட்டு 5,00,000 வந்துட்டு குடுத்தேன்னு வந்து சொல்றாரே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நம்ம அப்படி தானே சொல்லி வச்சிருக்கோம். நம்மகிட்ட தான் 15,00,000 இருக்குல்ல. நீ டீலருக்கு 5,00,000 குடுக்கணும்னு சொன்னல்ல. அதனால தான் வந்து நான் அந்த மாரி சொன்னேன். யாருக்கும் நம்ம மேல டவுட் வரக்கூடாதுல்ல. அதனால தான் நான் அந்த மாரி சொன்னேன்." அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், "ஆ ஆமால்ல." அப்படின்னு வந்துட்டு அவரு ஒரு இதுவா சொல்றாரு. அப்புறம் உங்க அப்பா கூட சீக்கிரம் வந்துருவாரு போல இருக்கு. அவரு வந்துட்டாருன்னா, மலேசியால இத விட பெரிய இதுவா வச்சு நான் வந்துட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுவேன். பெரிய அளவுல பிரான்ச் வச்சு ஓப்பன் பண்ணி பெருசா கொண்டாடிடுவேன். அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. ஆனா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ரோகிணி. சரி நான் பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இங்க வந்துட்டு வித்யாவ பார்க்க வராங்க. வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, "ரொம்ப தேங்க்ஸு. எல்லாரும் நம்புனாங்களான்னு?" சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த முத்துவும், மீனாவும் நம்புனாங்களான்னதும், அவங்க நம்புனா என்ன, நம்பலன்னா என்ன? வீட்ல மத்தவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. இப்ப ப்ரவுன் மணியும் வந்துட்டு வராரு. "என்ன பாப்பா நீங்க சொல்லிக் குடுத்தா மாரிலாம் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ட்டேனா?" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. அப்ப வந்துட்டு இவங்க வந்துட்டு கண்டிக்கிறாங்க ரோகிணி. "நீங்க என்ன வந்து நல்லா தான் பண்ணீங்க. ஆனா வந்துட்டு நீங்க ஏன் நீங்களா வந்துட்டு கற்பனை பண்ணிட்டு வந்து சொன்னீங்க?" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. "இல்லம்மா அது வந்துட்டு ஆப்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொன்னேன்." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "அந்த இதுவெல்லாம் எப்படிம்மா இது பண்ணீங்கன்னதும்" வந்துட்டு, அப்போ நம்ம வித்யா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, என்னுடைய ஃப்ரெண்டோடைய இது ஸ்டூடியோல தான் வந்துட்டு அந்த செட்டப்லாம் இருந்துச்சு. அங்க அனுப்பிச்சு தான் வந்துட்டு நான் பேச வச்சேன்." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. ஒரு ஒரு கிரீன் துணி தாம்மா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தாக்கா, பின்னாடி பார்த்தாக்கா எல்லாமே இருக்குதும்மா அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு இப்படி தான் சினிமாலாம் எடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த மாரி பொய் சொல்றீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா வந்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. பொய் வந்துட்டு சொல்லலாம். ஆனா வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு என்ன வந்துட்டு எது இல தழை போட்டு வளர்த்தாலும், ஆடு ஒரு நாளைக்கு வந்துட்டு பிரியாணி ஆயிடும். அதே மாரி தாம்மா பொய்யும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு மாட்டுவோம். மாட்டுனா வந்துட்டு நம்மள காப்பாத்த யாரும் இருக்க மாட்டாங்க." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. "சரிம்மா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவரு என்னடி இந்த மாரி வந்துட்டு சொல்றாரு அப்படின்னதும் வந்துட்டு, "ஆமா அவர் சொல்றது கரெக்ட்டு தான். அதுக்குள்ள வந்துட்டு மனோஜ வந்துட்டு முழுசா என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்ல. அவரு டிவோர்ஸ் வரைக்கும் போவார்ல அப்படின்னது வந்துட்டு, அப்படியே ரோகிணிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு இதுவாயிடுது. கோவமும், பயமும் வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "இதுக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இது எனக்காக நான் அமைச்சுக்கிட்ட என்னோட வாழ்க்கை. நான் வந்துட்டு அத வந்துட்டு ஈஸியா விட்டு குடுத்துற மாட்டேன் யாருக்காகவும். நான் வந்துட்டு எனக்கும் மனோஜுக்கும் வந்துட்டு ஒரு புது உறவு வந்துட்டு வந்துச்சுன்னா வந்துட்டு அவன் என்னால இது பண்ண முடியாது." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "புது உறவா என்னடி சொல்ற?" அப்படின்னது வந்துட்டு, "எனக்கும் மனோஜுக்கும் ஒரு குழந்தை பொறந்துச்சுன்னா, அதுக்காக வச்சு மனோஜ் என் கூட சேர்ந்து தானே வாழணும்." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க.
அப்பன்னா வந்துட்டு 2வது குழந்தைக்கு ரெடி ஆகுறேன்னு சொல்லு அப்படின்னதும் வந்துட்டு, என்னடி சொல்ற? அப்படின்னதும், ஆமா இது பிரகாரம் உனக்கு இது 2வது குழந்தை தானே அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆமா எதுவா இருந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு மனோஜ வந்துட்டு என் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா, கண்டிப்பா வந்துட்டு நான் இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஸ்ருதியும் ஸ்ருதி வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டே வராங்க. ரவி வந்துட்டு வராரு. 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்ருதி வந்துட்டு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்து சிரிச்சுட்டே வராங்க. அப்ப இவரு ரவி வந்து இடிச்சுக்கிறாரு இல்லையா? இடிச்சதும் வந்துட்டு, "என்ன பார்த்துட்டுருக்க?" அப்படின்னு வந்துட்டு, "இந்த மாரி வந்துட்டு பாரு, ஒரு கப்பிள்ஸ் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப வந்துட்டு இந்த மாரி 3 கிலோமீட்டர் தூக்கிட்டே போயிருக்காரு." அப்படிலாம் வந்து சொன்னதும், நெனச்சேன் நீ சிரிச்சுட்டே வரும்போது நெனச்சேன்." அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு அந்த மாரி தூக்கிட்டு போகும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அவருக்கு எவ்வளோ லவ் பாரு அவங்க மேல அப்படிலாம் வந்து சொன்னதும், "இப்படி தான் செஞ்சா தான் லவ்வுன்னு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு வந்து சொன்னதும், நீ வந்துட்டு எனக்காக இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது, நீ ஏதோ சண்டை ஆரம்பிக்கிற நான் போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் அவங்க பிடிச்சி இழுத்து திரும்பவும் கேட்குறாங்க, நீ உனக்கு என் மேலே லவ் இல்லை, அதனால நீ எல்லாம் செய்ய மாட்டே அப்படின்னாங்க. இப்போ எல்லாம் செஞ்சால் தான் லவ்வுன்னு இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் போகிறேன்றாங்க. அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாங்க, உன் லவ் இருந்தால் கண்டிப்பாக என் மேலே செய்வேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இவ்வளோ நாள் அவன் கூட வாழ்கிறேன், ஆனால் வந்துட்டு அப்போல்லாம் உனக்கு என்னோட லவ் தெரியல அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தானே அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இதுக்காக நான் வந்துட்டு உன்னை 3 கிலோமீட்டர் தூரம் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை என்னை வந்து தூக்கிட்டு 3 ரவுண்ட் சுற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப இப்போ முடியாது அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு அப்போ அவங்க ஒரு மாதிரி செல்லமாக கோச்சிக்கிறாங்க. அவர் வந்துட்டு சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுற்றுறாரு. அப்புறம் ஓடுறாங்க. அப்புறம் அவங்க கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஒரே ரொமான்ஸாகவே போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு கரெக்டாக இவங்க சுற்றிட்டே இருக்கும்போது வந்துட்டு முத்துவும் மீனாவும் வந்துட்டாங்க. வந்ததும் வந்துட்டு, "என்ன இது? என்னடா பழக்குரல் என்ன கீழ விழுந்துச்சா?" அப்படின்னு வந்தது. "இல்ல, அவர் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு என்ன தூக்கிட்டு சுத்துறாரு 3 ரவுண்டு" அப்படின்னதும் வந்துட்டு, "என்னடா ரவி?" அப்படின்னதும் வந்துட்டு, "எவனோ வீடியோ எடுத்து போட்டுக்கிறான்டா, அது நமக்கு ஆப்பாவுதுடா" அப்படின்னு வந்துட்டு ரவி வந்துட்டு சொல்றாரு. இங்க வந்துட்டு மீனாவும் அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.